மரவள்ளிக்கிழங்குல பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாறு நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கோங்க. இதில் பூண்டு 6 பல் தட்டி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பக்கோடா பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம பக்கோடா பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்மளோட பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி